நண்பர்களே, வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குழந்தைகள் பெற்றோரை விட்டு பிரிந்து ஹாஃபிஸ் ஆகிறார்கள். எதுக்கு அழுகுதுன்னு தெரியுதா? கவனமாக பாருங்கள். பெற்றோரின் ஞாபகம் வந்துதான் அழுகிறார்கள். நண்பர்களே, சகோதரர்களே, அந்த குழந்தை அழுகிறத வீடியோவை பார்த்துருப்பீங்க. அவங்களும் பெற்றோர்கள் தான். அந்த குழந்தைக்கு அதிகபட்சம் என்ன வயசு இருக்கும்? ஒரு 7லேருந்து 8 வயசு இருக்கும். அந்த குழந்தை குரானை படிப்பதற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்த தெளிவிற்காக தன்னுடைய அம்மாவை அத்தாவை விட்டுட்டு இந்த நிலையில் குரானை ஒதுக்கிட்டு இருக்கு. நாம் நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்குறோங்கிறதா முக்கியம். என்னுடைய குழந்தைக்கு நான் குரானை கொடுத்துருக்கேனா? தினசரி பள்ளிவாசல் எனக்கூடிய மக்தப் மதரசாக்கு போய் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, ரசூலுடைய கட்டளை என்ன, அம்மானா யாரு, அத்தானா யாரு அப்படிங்கிறதுக்கு நான் அனுப்புறதுக்கு நான் தயார் இல்லைன்னு சொன்னா என்னுடைய பொறுப்பை நான் எப்படி விளங்கியிருக்கேன்? இந்த வீடியோ பார்த்துட்டு கவனமா யோசிங்க. என்னுடைய குழந்தைக்கும் குரானை கொடுப்பது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய குழந்தைக்கு குரானை கற்றுக் கொடுப்பது என்னுடைய கடமை என்பதை மறக்காம விளங்குங்க. அதனால அந்த பெற்றோர்கள் விளங்கி இருக்கிறாங்க. இந்த உலகத்துடைய வாழ்க்கை தற்காலிகம்தான். நிரந்தரமா ரப்பிட்ட இருக்கணும், மஹ்ஷர்ல இருக்கணும், ஜன்னத்தில் இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சிருக்காங்க. அதனால அந்த குழந்தையை விட்டு அவங்களும் பிரிஞ்சிருக்கிறாங்க.